மிக சிறப்பாகவும் அற்புதமாகவும் தெளிவாகவும் கும்பாபிஷேகத்தை பற்றியும் கோவிலை பற்றியும் மிக தெளிவாக பேசியிருந்தார். அவருடைய பேச்சை நீங்கள் எல்லாம் யூடியூப் சேனல்லே கேட்டிருப்பீங்க, பட்டிமன்றத்தில் கூட கேட்டிருப்பீங்க. அவரை போல எனக்கு சத்தம் போட்டு பேச முடியாது, ரொம்ப பெரிய சவுண்ட், என்னால் அவ்வளோலாம் இல்லை. இருந்தாலும் பேச்சுத்திறன் என்பது அது ஒரு கலை. அதை நீங்கள் அவதானித்திருப்பீங்க. அப்பப்போ எல்லாரையும் தட்டி தட்டி கொண்டு போனார். என்னையும் தட்டினாரு, உங்களையும் தட்டினாரு, அஜித் தட்டினாரு, மாப்பிள்ளையை தட்டினாரு, நாராயண தட்டினாரு. அது ஒரு கலை. அது எனக்கு ஆச்சரியம் என்று சொன்னால், தண்ணி குடிக்க வேண்டும் என்று அவருக்கு தேவை வந்து அதுக்கு அந்த தண்ணியை எடுத்து நான் குடித்து அதையும் கும்பாபிஷேகம் மாதிரி காட்டியிருந்தாரு. அதெல்லாம் ஒரு திறமை. அந்த நேரத்தில் சமயோகிதம்னு சொல்லுவாங்க. 2 மாணவர்களை ஒரு ஆசிரியர் மகாபாரத காட்சியுடன் நடிப்பதற்கு ஒழுங்கு பண்ணியிருந்தார். ஒழுங்கு பண்ணின பொழுது 2 பேரில் ஒன்று திரௌபதி, இன்னொன்று துச்சாதனன். துயிலுரியவன். 2 பேரும் ஆம்பிள்ளைகள். அப்போ பாத்தியார் சொன்னார், கண்ணா, மேடையில் ஏறி நீ திரௌபதியுடைய துயிலை அப்படியே மடமடன்னு இழுத்துக்கூடாது, கொஞ்சமாக எழுத்துக்கணும், நான் அப்படி சொல்கிறப்ப நீ எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டே ஆட்டிட்டான். பெருமாள் கோயில் மாடு மாதிரி. அப்புறம் எங்கள் 2 பேருக்கு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. வந்த உடனே இந்த துச்சாதனம் பண்ணால் எப்படியாவது மேடையில் வச்சு அவமானப்படுத்திடணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு மேடையில் ஏறி நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. துயிலுற காட்சி விட்டது. அப்போ அவன் சாதியை இழுத்துட்டு கடைசியில் ஃபைனலாக இருக்கிறப்ப அப்படி ஒரே இழுத்த உடனே இப்போ அன்னைவேரோட நிற்கிறான். அது இந்த பையன் 2 பேரும் பையங்க தானே. அப்போ அவனை கையெடுத்து, ஆபத் பாண்டவா, அநாதரட்சகா, கோவிந்தா, புண்டரிகாச்சா, எனக்கு நீ சேலை கொடுத்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்து, ஆனால் என்னை நீ ஆண்மகனாகவே மாற்றி விட்டாய். சமயோஜிதமான பேச்சு. அந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி பேசினா அவர்கள் கவருவார்கள், எப்படி பேசினால் நம்மளுடைய விஷயத்தை அவர்களுடைய புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி, மேலும் ஒரு வேளை சாமி நாங்கள் அழைச்சிட்டு ஒன்றுமே தராமல் இப்படி அனுப்பிடுவோம், அதுக்கு கூட ஒரு வேட்டு வச்சார். இல்லை எல்லாம் செய்ய வேண்டிய மரியாதைகள் செய்யத்தான் வேணும், அதெல்லாம் வேறு சமாச்சாரம். ஆகவே எல்லோரையும் தன்னுடைய மாப்பிள்ளை முதற்கொண்டு அதை விட இன்னொன்று கவனித்தேன். இந்த ஸ்படிக மாலையை நான் எங்கே இதில் காட்டி வச்சுட்டு மறந்து போயிடுவேனோ, அதையும் தூக்கி மாட்டிக்கிட்டேன். ஏன்னா நான் போய் அங்கே போய் பிறகு ஸ்படிக மாலையை தேர்ந்ததை சார் சொல்லி. ஆகவே அப்படி ஒரு அற்புதமான பேச்சு. ஐயா, உங்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து அவருடைய பேச்சை கேட்டவங்களுக்கு எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய அருள் கடாட்சமும் குருவினுடைய அருள். குரு இல்லையே யாரும் இல்லை என்பது முன்னோர்கள் பார்த்து, அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குருச்சாச்சார் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக என்று சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட குரு யாராக இருக்க வேண்டும் என்றால், குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகினாம் இதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நம. அவர்தான் வினையை தீக்க வல்லவர், மோட்சத்தை தர வல்லவர், ஞானத்தை தர வல்லவர். அப்பேற்பட்ட மகாகுரு ஸ்ரீ ஆதிசங்கரர் அவருடைய திருவருளினாலே இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது. கும்பாபிஷேகமும் அவருடைய திருவருளினாலேயும் ஆசையினாலேயும் அன்னையுடைய அருட்பெரும் கருணையினாலும் நிகழ்வுகள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஐயா கூறியது போல இங்கே இருக்கின்ற அத்தனை தொண்டர்களும் என்னுடைய தொண்டர்கள் தான், 2 குழந்தைகள் தான். இங்கே இந்த வீடியோ எடுக்கின்றவர்கள், யூடியூப் சேனல் செய்கின்றவர்கள், இவர்களெல்லாம் என்னுடைய சொற்கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அருள்பெரும் குழந்தைகள். அத்தோடு நீங்கள் நாராயணனை வந்தீர்கள். நாராயணன் ஒரு செல்ல பிள்ளை தான் சொல்ல வேண்டும். அந்த பேரையே நல்லா கொடுத்தது நாராயணன். அவருடைய இயற்பெயர் வேறு பேர். நான் தான் ஜெயந்தன் தான் அவருக்கு பேர். நான் தான் அவருக்கு நாராயணன் தான். ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்ததுனால அந்த பேரை கொண்டு அவரை கூப்பிட்றதுனால நமக்கு ஒரு முக்தி கிடைக்குமே அப்படின்னு சொல்லி இந்த ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுகின்ற பொழுது, அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது முக்தி கிடைக்கும் என்று சொல்லி விஷ்ணு புராணம் கூறுகின்றது. அதனாலே நாராயணன் அப்போ நான் கூப்பிடுவேன். அதனாலே உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி செல்ல பிள்ளை தான். படித்தவர், நல்லா படித்தவர். ஏதோ வீழ்ச்சியாக இருக்கிறார், தொண்டு செய்கிறார்.
அப்படியே ஒரு தொண்டு எங்கே இருந்தாலும் அந்த விடுறதும் எல்லாம் அம்பிகளுடைய எல்லோருக்கும் கிடைக்கிறதுக்கும் இவ்வளவு தூரத்திலிருந்து வந்தும் ஐயாவுடைய பேச்சை கேட்டு அதோடு குடும்பமாக வந்திருந்தாங்க. அவரும் ஒரு பேராசிரியர். ஐயா சொன்னாங்க, தர்ம பக்தி இல்லாமல் கணவன் மனைவியும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. அவர் மட்டும் தனியாக வந்து அது நம்ம மட்டும் இல்லை, எப்படிச்சா இருக்கணும், நம்மளும் சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கோம், சேர்ந்து தான் இருக்க வேணும் என்றதை இன்னும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அவ்வளவுதான். நம்மளுடைய மரபிலே பார்த்தா நேற்றுக்கு கூட நான் அவருக்கு அன்னதான பூஜை பண்ணியிருந்தேன். அதில் கணவன் மனைவி வந்திருந்தாங்க. பிள்ளை நடுவில் இருந்து புருஷன்காரன் எங்கேயோ நிற்கிறான், மனைவி எங்கேயோ நிற்கிறான். அப்போ நான் கூப்பிட்டாமா முன்னாடி நிலைக்க சேர்ந்து நிலைக்க லவ் பண்ணுறப்போ கண்டே மணியே மூக்கே அப்படின்லாம் சொல்லுவீங்க. தாடி கண்டா பிறகு அப்புறம் திருப்பி நிற்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி நட்சதை போட்டு ஆசீர்வாதம் அப்படி இருக்கின்றது. ஆகவே அப்படி இல்லாமல் நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் என்பதை எதுவும் ஐயா அவர்கள் மணிகண்டி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவருக்கு அந்த கோடி நமஸ்காரங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லாம் அந்த அம்பிகளுடைய அருள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். மீண்டும் அவர் இந்த கோவிலை வந்து சொற்பொழிவர் ஆக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அடுத்து ஐயா சிவாச்சாரியர்களுக்கும் இந்த கோவிலில் இருந்த அனைவருக்கும் நன்றி கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறார். ஐயா அவர்கள் மதநிலையிலிருந்து வந்திருக்கிறார். வேறு மீனாட்சி பாரம்பரிய இன்னும் பல இடங்களில் இது வந்திருக்கிறார்கள். மணிப்புரம் ராம கோயில் இங்கே எல்லாம் சிறந்த சிவாச்சாரியர்கள் வந்திருக்கிறார்கள். சிறப்போடு அவர்களை இந்த கும்பாசத்தை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொண்டு பூர்த்தியாகி பார்வதி பதஜே நாடுடைய சிவனே போற்றி சூழ்ந்த பிரணாம சங்கீர்த்தனம் அது மட்டும் சொல்ல கஷ்டப்படுறீங்க. அது போயிமா நம்ம பொருள் கோவிந்தா ஸ்ரீ காமாட்சி